இதுதான் காடக்குருவி முட்டை. நண்பர்களே, இதுதான் காட்டுப்பாம்பின் சட்டை. முள்ளம்பன்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நண்பர்களே, இதுதான் காட்டுப்பாம்பின் சட்டை. பாம்பு வந்து சட்டை போடுறதுல நாம் போயிடணும், இல்லைன்னா பாம்பு நம்மளை போட்டுரும். ஸோ வாங்க போயிடலாம். என்ன சவுண்டு? பறவை ஏதாச்சும் இருக்கு. எங்கே? சில மூலிகைகளை பற்றி சொல்ல போகிறோம். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எதிர்பார்ப்போடு பார்ப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது துளசி, சுத்தமான துளசி. இதை இங்கே வந்து பறிச்சுட்டு போவாங்க கோபிக்கு மாலை கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம். அதை நம்ம சாப்பிட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா புளிச்சம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இழுவான்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது இல்லை, பார்த்தீங்கன்னா மேலே காட்டு புரசன், அரப்பு, வேம்பு, கோயிலை கலக்க முடியும். இல்லைடா, அங்கே பார்த்தவனா போட்டு விட்டானோ அன்ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு. இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு எல்லாம் திரும்பி ஓடிட்டாங்க. மீன் பிடிக்க வந்துட்டு எல்லாம் ஓடிட்டாங்கடான்னு, காடு இருக்கிறாங்கன்ட்டு. இன்னும் 2 நாள் பார், செம்மையா செவலை. This is my world. நண்பா, ஊரே நம்மளை பார்க்குதுடா. வேறு வேறுன்னு கத்துறாங்களோ. பார்த்துட்டாங்க, கார் வச்சுட்டு கூப்பிட்டு போகிறோம்டா. இவர் முள்ளம்பன்றி முள்ளு, முள்ளம்பன்றியோட முள்ளு அது எடு. Dear subscribers, please come to the rock. முள்ளம்பன்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அதோட முள். முள் பன்றியோட முள் இதுதான். அது எங்கேயும் இங்கே தான் பக்கத்தில் தங்கியிருக்கு. பட் அதோட முள் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு, 2 முள். இப்போ குத்துறேன், எப்படி கத்துறான்னு மட்டும் பாருங்க. கத்துறா. ஏய், ஃப்ரேமில் காட்டுறா.
சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு காடை கூடு. இப்போ தான் அந்த காடை இங்கேருந்து போயிருக்கு. காடையை ஷூட் பண்ணி காட்டுறோம். அதுக்குள்ளே காடை முட்டை காட்டுறோம் பாருங்க. காடை கூட்டுலேருந்து காடை முட்டை. இதுதான் காடைக்குருவி முட்டை. அது எஸ் ஆயிடுச்சு. காடை கிளம்பிடுச்சு. வச்சிரு, மெதுவாக வை. போடு போடுன்னு பார்த்துட்டு இருக்குது. காற்றின் போக மீறி ஏதாவது ஆக்சிஜன் வேண்டுமா? ஓகேவா?